Hello everyone, welcome to Sreesen. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெகட்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்பெகட்டி நம்ம ஊர் பிரியாணி ஸ்டைலில் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சுடு தண்ணியில் கொஞ்சமாக ஸ்பெகட்டி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 to 10 minutes பாயில் ஆகட்டும். இப்போ நான் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் சேர்ந்து இது ஒரு 5 to 10 minutes பாயில் ஆன பிறகு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு ஸ்பெகட்டியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, 2 முட்டை, கொஞ்சம் புதினா, பச்சை மிளகாய் அண்ட் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். எக்கு போடுறது டோட்டலி ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிச்சா போடுங்க, இல்லாட்டி போட வேணாம். அண்ட் பிரியாணி ஸ்டைல் சொன்னோன்னே இந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் கண்டிப்பாக முக்கியம். இது வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி அரைச்சிட்டு நீங்கள் மீதி இருந்தால் கூட ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க, அது அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பெகட்டி எல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சாச்சு. ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் சூடான பிறகு நம்ம இதில் கொஞ்சமாக பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஆனியன்ஸ் எல்லாமே எப்பயுமே சீக்கிரமாக வதங்கணுன்னா கண்டிப்பாக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அந்த பச்சை மிளகாய் இருக்குல்ல, அது கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அதை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டோன்னே நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கிறேன். புதினாவோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்க்கு. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு 1.5 ஸ்பூன்ஸ் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காரம் கம்மியாக ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த பிரியாணி மிக்ஸ், அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட அந்த ஸ்பெகட்டிஸை இப்போ ஆட் பண்ணிட வேண்டியது தான். நல்லா இதை பெரட்டி விடுங்க. ஸ்பெகட்டிஸில் எல்லாத்துலேயும் அந்த காரம்லாம் இறங்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 முட்டையை நான் உடைச்சி ஊற்றிக்கிறேன். இதை நீங்கள் பீட் பண்ணிட்டும் போடலாம், இல்லை அப்படியே போட்டுட்டு நீங்கள் வதக்கி விட்டுட்டிங்கன்னா அது அழகாக வெந்துடும் எக்கு. இது மேலே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன்னா, உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மின்ட் லீவ்ஸ் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. அந்த எக்கெல்லாம் நல்லா வெந்துடணும். ஒரு 2-3 minutes போதும், அதுக்குள்ளே எக்கெல்லாம் வெந்துடும். சூப்பராக பிரியாணி ஸ்டைலில் ஹெல்த்தியாக ஒரு ஸ்பெகட்டி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.